வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது திருவிழாவை பற்றி பார்க்க போகிறோம். கிராமத்து திருவிழா இன்னும் அற்புதமாக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. நான் அதுக்கான காலையில் அந்த வீடியோ எடுக்கலை. எவ்வளோ ஜனங்கள், ரொம்ப கோலாகலமாக இருந்தது. இதனுடைய லைட்டு பிள்ளையாருக்கும் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அங்கே கோயில் இருக்குதுங்க. இந்த நைட்டில் கூட நிறைய ஜனங்கள் போகிறத இங்கேயே பார்க்க முடியுது. அப்படியே பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ ஜனங்கள் போகிறாங்க பாருங்கள். நைட்டில் கூட கோவிலில் போய் பார்க்குறாங்க. அப்படியே நம்ம இதெல்லாம் ஒரு செல்ஃபி ஞாபகமாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சியை காட்டுறேன். மூஞ்சி பார்க்க முடியல, என்ன பண்ணுறது. சரி, அப்படியே அது போகிறாங்க பாருங்கள். கோவிலுக்குள்ளே போகிறாங்க மக்கள்கள். அந்த பிள்ளையாரை வணங்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி இதை அரைக்கிறாங்க. உளுத்தம்பருப்பை இதை அரைச்சி இப்படி தான் அரைச்சி சுத்தம் பண்ணி இப்போ வடை செய்ய போகிறாங்க. இது மாதிரி தான் கிராமத்து முறையில் ஆட்டி சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே வில்லேஜ் முறையில் பயங்கரமாக பண்ண போகிறாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ அப்படின்ற மாதிரி செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு புடி அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம பார்த்தோன்னா இதை நல்லா செஞ்சு இப்போ இதை செய்கிறோம் பாருங்க. உரல்லே ருப்பி செய்கிறாங்க அற்புதமாக. இதோ அவங்களுக்கு தெரிஞ்சது செய்கிறாங்க. உளுத்த வடை அப்படின்றது ஹோட்டலில் வேறு மாதிரி இருக்கும். இது கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்கோ அப்படி செய்வாங்க. எப்படியா இருந்தாலும் மாவு தானே நல்லது. எப்படி செஞ்சாங்க இன்றைக்கி ஒரு பிடிக்க வேண்டியது தான். இருக்கு பாருங்க மாவு. இவங்க இப்போ எடுக்கிறோம், எடுத்ததில் கொட்டுறோம், அப்படியே சாப்பிட்றோம். இவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸை. நான் சாப்பிட்றது காட்டலை. ஏன்னா பிஸியாக சாப்பிடும்போது கேமரா எடுத்துக்கினே எப்படி சாப்பிட்றது, ஸ்டாண்ட் இல்லை. உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. இப்படி நாட்டு நடப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே வாயால் இல்லை, கவரை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பதில் இப்படி தட்டி பக்குவமாக தோணும். ஹோட்டல்லாம் அப்படி தான் படுறாங்க. ஏன்னா நல்லா சுத்தமாக கையெல்லாம் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு செய்யணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேப்பர் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் பண்ணுறாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹைஜீன்ஸ் சுத்தப்பத்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால இது மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணி